எவ்வளவு நேரம் இப்படியே நிப்பீங்க? வாங்க என் வீட்டுக்கு போலாம். ஏன் என் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஓஹோ, உழைக்க வந்தவதானே ஆட்டக்காரின்னு நினைக்கிறீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்பு காட்டுறவங்க தான் உறவுக்காரங்கன்னு நினைக்கிறேன். எங்களால உனக்கே வீண் சிரமம். சிரமம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் நாங்க இப்படி தனியா நிக்கலாமா? வாங்க. தகராசு ராஜா கண்ணே செண்பகம் பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, விழுந்து கூப்பிடுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. பாப்பா நம்ம வீட்டுக்கு போவோம். வேணாம்மா, அப்பா தான் கோவமா இருக்காரு. இல்லப்பா, உங்க அப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. பாப்பா என்னைக்கு இருந்தாலும் நீ போக வேண்டிய வீடுதானம்மா, போயிட்டு வா. நீங்களா? முதல்ல கதவை சாத்தி யாராவது பாத்துட போறாங்க. என்னங்க இந்த நேரத்துல? எல்லாம் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். நேசமாவா? பொய்யா? நீ என்ன எனக்கு ரொம்ப உசுரு. இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா, நினப்பு எனக்கு வந்துடுச்சு. நான் பசிக்கலன்னு சொன்னேன். உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா? அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன். இந்த வச்சுக்க. ஐயோ, யாரோ வந்திருக்காங்க. யாரது? நான் தான் பழையப்பட்டு கந்தசாமி. கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? சீக்கிரமாக யாராவது பாத்து போறாங்க. வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே. அப்பாடா. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? ஒண்ணுல சாப்பிட உட்கார்ந்தேன். வீட்டுல மொச்சக்கொட்டை கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க. அத நம்ம வீட்டுல ரொம்ப நல்லா செய்வாங்க. சாப்பிட உட்கார்ந்தனா உன் ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு கொடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல. அதான் கொண்டது. ஐயோ, யாரது? சூரிய பிரகாச மகன் வெள்ளச்சாமி. நீங்க போய் கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வேற எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா? இல்ல, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது வந்துமா, உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். அது பேரு என்ன இளவோ மறந்து போச்சு. விராலு மீன். அது ஒண்ணு இல்ல, அசரீரி. தப்பிச்ச. இந்த நான் குடுக்கறத கையில பிடி. யாரோ வந்துட்டாங்களே. ஐயோ, கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. தள்ளிக்கையா? என்னடா அண்ணன் பசுமாடு வேணே? ஏண்டா தம்பி எம்புத்தார கம்பி? இந்த ஊர் பெரிய மனுஷன் சேர்ந்து தங்கச்சிட்ட இப்படி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யலாம்? என் தங்கச்சிய கோஷ்டியா சேர்ந்து கற்பழிக்க வந்தீங்களா? இதுக்கெல்லாமா கூட்டணி? ஐயா, அது எனக்கு தங்கச்சி மாதிரிங்க. எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லைங்க, அக்கா மாதிரி. எனக்கு அக்கா மாதிரி இல்லங்க, சித்தி மாதிரி. அண்ணே, தம்பி கேட்டீங்களா அவங்க பாசமலர் கதையை? கேட்டேன். இவங்களை சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது. வச்சுக்க வேண்டியதா கச்சேரியே. ஐயா, இந்த ஒரு தரம் மன்னிச்சுக்குங்க. அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அண்ணே, தம்பி இவங்களை என்ன பண்ணலாம்? முக்கி போடுங்கடா. கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணமோடு கொஞ்சம் நான் காட்டுறேன். நிறுத்துறே. எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சியா? நாங்க கண்ணை மூடிட்டா எதிர்த்தாப்புல உள்ளவங்கள பாத்துட்டு போயிருவாங்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். ஐயா, அது எனக்கு தங்கச்சி மாதிரிங்க. எனக்கு அக்கா மாதிரி இல்லங்க, சித்தி மாதிரி. அண்ணே, தம்பி கேட்டீங்களா அவங்க பாசமலர் கதையை? கேட்டேன். ஐயா, இந்த ஒரு தரம் மன்னிச்சுக்குங்க. முக்கி போடுங்கடா. அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன்.
வச்சுக்கம்மா. ஐயோ பெரிய இலக்கியத்தை பேசிட்டாரு. மேல பேசுங்க. என் இனிய தமிழ் பெரும் குடிமக்களே, பாட்டில மறைச்சு வைடா. என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள். நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் ஆடினாள். அவள் ஆட்டம் போக்கிடும் மன வாட்டம், பார்ப்பவர் உள்ளத்திலே மீண்டும் பார்க்கும் நாட்டம். அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம். கலை உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம். கரகாட்ட கான மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டுன்னு குத்திட்டு விடுங்க. புரியா? இந்த பழையப்பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த 50 குத்துகிறேன். பாத்து பாத்து மேலவாமா, உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி வந்தேன். அடுத்தாலே தள்ளுங்கப்பா. இது 100, இது ஒரு 50, ஆக மொத்தம் 150. இந்த 150 ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்குதான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா? நடிகர் சொன்னதை கேட்டியா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? வரட்டும், வச்சு வாங்கிடுறேன். எப்போ பாரு பாரோ, எப்போ பாரு பாரோ, தஞ்சாவூர் கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க. எப்போ பாரு பாரோ. அவன் வந்துட்டே நடிகரே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராவிக்கு நீங்க வரதா சொன்னீங்களா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன். என்னது? இது நாட்டு சரக்கு இல்ல, சீமை சரக்கு. வெளியே இருந்தா சமாதானமா இருக்கும், உள்ள போயிட்டா சண்டை வந்துடும். முதல்ல நீங்க உள்ள போங்க, உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மயிலு, என் குயிலு, நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் வெளியிலே. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. இத வந்துட்டேன். மயிலு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்க போறேன். நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம். போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா, என் சந்தன காட்டு புது மலரே, அம்மா தூக்குது சும்மா. மயிலு, அப்படியே திரும்பி ஒரு காதல் பார்வை பாரு. குட் மார்னிங். அதேதான், நான் ஹீரோ அங்க நிக்கிறேன், நீ ஹீரோயினி. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற. ஊத்துற, இதுல ஊத்துறான்னா அதுல ஊத்திக்கிட்டு இருக்க. பாவி உசில மணி, எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு வெகுளி பொண்ணு, அப்பாவி பொண்ணு, இத கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தனே. ஆமா. இப்ப அது கருப்பு பறி போச்ச. ஆமா. யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்டர், கூச்சல போட்டு ஊரை கூட்டாதீங்கப்பா. 500 ரூபா தானே நான் பணம் கொண்டு வந்தேன். என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்கிறேன். இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயின் வேணும். அவர்கிட்ட என்ன கேக்குறது? எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான். கை செயின். எனக்கு அருணாச்சலம் வெள்ளியா தங்கமா? போடு. ஊசி போன மணி உருக்கி பையன் இங்க வர்றா. 10 பேருக்குள்ள துணியை ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான். எனக்கு மோதிரம் கிடைச்சது. நீங்க பெரிய இடத்து புள்ள, குடிச்சிட்டு இப்படி ஆடினா
கௌரவமா இருக்குமா? கௌரவமா? அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே, அதான் குடிச்சேன். வாழ பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் செண்பகமே என்ன வெறுத்துட்டா, அப்புறம் எதுக்கு இருக்கணும்? ஏன் வெறுத்தா? யோசிச்சு பாத்தீங்களா? நான் அவளை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா. நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன். எங்க அப்பாவும் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாரு. எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார். என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா. ஆமா, செண்பகங்களை வெறுக்கிறதா யாரு சொன்னா? என் தலையை வெட்டாதான் தாலியை கழட்ட முடியும்னு சொன்னாலே, அது நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டானா தாலியை கழட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. எங்க எங்க பரப்பிட்டீங்க? டவுனுக்கு. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. போற காரியம் நல்லா முடியும். என்ன சொல்ற? செண்பகம் கோயில்ல இருக்கா. ஏமா, உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியே, அதான் கேட்டேன். ஆமா, விசேஷம்தான். இன்னைக்கு எனக்கு முதலிரவு. சாந்தி முகூர்த்தமா? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி? அது பரம ரகசியம். வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன். நீ சம்மா இவ்ளோ கேக்குற, உன்னை நம்பி சொல்ற. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? தங்கராசுதான். தங்கராசா? நெசமா தான் சொல்றியா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும் அந்த செண்பகத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத. ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா. என்ன சொல்ல மாட்டல்ல? இவ்வளவு சொல்ற, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன். நான் வர்றேன். என்னது பரப்பிட்டியா? அலங்காரம் பண்ணணுமே, உதவியா இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர்றேன். மயிலு, என்னது இது? தெரியல. இது பூவு, இது கட்டில், இது முல்லை, இது கனகாம்பரம். படுக்கையும் தயாரா இருக்கு. ஏண்டி நாடோடி நாயே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். சண்பகம் விடவல. பொழைக்க வந்த நாயே, எனக்கு சக்கரத்தி ஆகலான்னு பாக்குறியா? உன்னை நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க, என்ன மோசம் பண்ணிடாதீங்க. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்ன சொன்னா? இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். என்னது, நீங்களுமா சொல்றீங்க? ஏய், இன்னைக்கு ஆவணி 14, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். என்னது? உங்க 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன். ஜோசியர் சொன்னதா சொன்ன நாளு பொய்யா இருந்தாலும் அதை நான் மெய்யாக்கிட்டேன். சரி, எதுக்குமா வீண் பேச்சு? இந்த செம்புல பால் இருக்கு. ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக வேண்டியதை பாருங்க.
ஏன் அழுதுகிட்டு இருக்கு? அவளுக்கு கல்யாணம் பண்ண அவங்க அண்ணன் ரகசியம் ஏற்பாடு பண்றானா. கல்யாணம் எப்போ? நாளை காலையில. இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ எங்கேயாவது ஓடி போயிடலாங்க. விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. அம்மாவாசை உங்களை பார்த்துட்டு ஊருக்குள்ள ஓடுறான். அவன் ஊரை கூட்டிட்டு வரதுக்குள்ள நீங்க எங்கிருந்து போயிடுங்க. சண்பகம், நேரா நீ வீட்டுக்கு போ, எதையும் கண்டுக்காத. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நேரா இங்க வந்துரு. நாம அந்த ஊரை விட்டு எங்கேயா போயிருவோம். புறப்படு. அண்ணா வண்டியை நிறுத்துன, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்துன. அமாவாசை ஏன் இப்படி ஓடி வர்ற? நல்ல வேலை, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. யோ, விஷயத்த சொல்லியா? அண்ணா, உங்க தங்கச்சி செண்பகமும் அந்த தங்கராஜ் பயிலும் எங்கடி அவங்க? யார கேக்குறீங்க? செண்பகமா அந்த தங்கராஜ் பயிலுங்க தானே வந்தாங்க. எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அதான் தேடி பாத்தீங்களே, இங்க ஒளிச்சு வச்சிருக்க. கிண்டலா பண்ற? கழுத தோலை உரிச்சு போடுவேன். எங்கடி அவங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவங்க இங்க வரணும். இது என்னடி? இது என்னோட சட்டை. இது எப்படி இங்க வந்துச்சு? அத பத்தி எனக்கு தெரியாது. செண்பகம் இங்க வராம என் சட்டை என்ன தானா நடந்து வந்துச்சா? ஓ, மறந்தே போயிட்டேன். நேத்து ராத்திரி நான் அவன் கூட படுத்திருந்தேன்ல, அப்ப மறந்து விட்டுட்டு போயிட்டேன். இருட்டுத்தனம் பண்ற கழுதைங்களுக்கு ஒத்தாசையா பண்ற. இனிமேல் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்ட வெட்டி புதைச்சு போடுவேன்.